அன்பு நேயர்களே, உலகம் முழுவதும் ஆசையாக எதிர்பார்க்கப்பட்ட ஈரான் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு 48 மணி நேரம் கடந்த நிலையில் இன்று சனிக்கிழமை நண்பர்கள் கடந்து ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஈரான் நிறுத்தி இருக்கின்றது. என்ன காரணம்? லெபனான் மீதான இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஈரான் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சற்று முன்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே அண்மையில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்தில் ஜூன் 19 நேற்று நடைபெறவிருந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. முக்கிய காரணமாக லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களே பேச்சுவார்த்தை நிறுத்தப்படுவதற்கு முதன்மையான காரணமாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் 14 அம்ச திட்டத்தில் லெபனான் மீது ஒரு ஒட்டுமொத்தமான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் ஈரானின் கோரிக்கை. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்த வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக இருந்தது. லெபனானில் இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்வது இந்த ஒப்பந்தத்தின் மீறலாக ஈரான் கருதுகிறது. பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டதை அமெரிக்க வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சுவிட்சர்லாந்துக்கு மேற்கொள்ளவிருந்த பயணம் தவிர்க்க முடியாத இந்த காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணத்தை பேச்சுவார்த்தைகளுக்கான தளவாடங்கள் லாஜிஸ்டிக் சிக்கலானவை என்று அமெரிக்க தரப்பு தெரிவித்துள்ளது. ஜூன் 18 அன்று ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே 14 அம்சம் கொண்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கவும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பொருளாதார தடைகள் குறித்து அடுத்து வரும் 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருந்தது. ஈரான் இஸ்ரேலிய தாக்குதல்களை நிறுத்துமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மறுபுறம் இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா தரப்பினரிடையே வன்முறை அதிகரித்துள்ள சூழலில் இந்த அமைதி ஒப்பந்தம் பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ளது என்றும் ஈரான் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குமா அல்லது முழுமையாக முறித்துக் கொள்ளுமா என்பது தற்போதைக்கு தெளிவற்ற நிலையிலேயே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டமை குறித்த கூடுதலான தகவல்களும் சற்று முன்னர் வெளியாயிருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஜூன் 18 அன்று 14 அம்சம் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டவுடன் இன்று முதலாக 48 மணி நேரம் கடந்த நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கையெழுத்தான ஒப்பந்தத்தில் போர் நிறுத்தம் அனைத்து முனைகளிலும் இருக்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியது. லெபனானின் தாக்குதல் தொடர்வதை ஒப்பந்தத்தின் மீறலாக ஈரான் கருதுவதால் பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்படவில்லை என்றாலும் மாறாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பயண திட்டமிடலில் ஏற்பட்ட சில சிக்கல்களும் காரணம் என்றும் அமெரிக்கா நழுவிக் கொள்கிறது. லெபனானில் இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா இடையே போர் நிறுத்தம் குறித்த செய்திகள் வெளிவந்துள்ள போதிலும் ஒப்பந்தத்தின் பல அம்சங்கள் இன்னும் தெளிவற்ற நிலையிலேயே உள்ளன. இருதரப்பும் 60 நாட்கள் பேச்சுவார்த்தை காலத்திற்குள் ஒரு இறுதி உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் உள்ளன. இந்த காலகட்டத்தில் மோதல்களை தவிர்த்து அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் பொருளாதார தடைகள் குறித்து பேசுவதே ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத் மற்றும் கட்டார் போன்ற நாடுகள் இந்த தூதரக முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்த ஒப்பந்தம் மிகவும் சிக்கலானது என்பதால் அடுத்தடுத்த நகர்வுகள் மத்திய கிழக்கு பிரதேசத்தின் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ட்ரம்ப் ஈரான் ஒப்பந்தத்தை ஒரு பெரும் திருப்பு முறையாகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி முயற்சியாகவும் மத்திய கிழக்கை தன்னால் அமைதிப்படுத்த முடியும் என்பதற்கான சான்றாகவும் முன்னிறுத்த முயன்றார். ஆனால் நெதன்யாகுவின் அரசாங்கம் லெபனானில் பதற்றத்தை அதிகரித்ததால் திடீரென முழு செயல்முறையும் ஆபத்தில் உள்ளது விமர்சகர்கள் எச்சரித்துள்ளார்கள் என்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. வாஷிங்டன் ஈரானுடன் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை உருவாக்க முயற்சிக்கும் போது அது பிராந்திய மோதலின் ஒரு பகுதியாக தெஹ்ரான் கருதும் தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தினால் ராஜதந்திரம் எப்படித்தான் நிலைநிறுத்தப்படும் என்றும் ஒரு கேள்வி எழுந்துள்ளது உலக பரப்பில்.
இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காகவே செயல்படுவதாக நெதன்யாகு கூறலாம். ஆனால் அதன் விளைவு தெளிவாக உள்ளது. மற்றொரு பலவீனமான பேச்சுவார்த்தை இப்போது ஆபத்தில் உள்ளது. மற்றொரு பேச்சு நிறுத்தம் அல்லது போர் நிறுத்தம் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. மேலும் பதற்றத்தை தணிப்பதற்கான மற்றொரு வாய்ப்பு சரிவை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது என்றும் உலக அரங்கில் பார்க்கப்படுகின்றது. ஆக நீங்கள் விரும்பும் மற்றொரு ராஜதந்திர சங்கடத்தை ஏற்படுத்தியதோடு இப்பிராந்தியத்தை மற்றொரு அபாயகரமான சூழலுக்கு மேலும் நெருக்கமாக இழுத்துச் செல்கிறது என்று இஸ்ரேல் மீது பல வகையான கண்டனங்கள் குவிந்த வண்ணம் வருகின்றது. ஆக ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்த அமைதி பேச்சுவார்த்தை ஒரு சஸ்பெண்டுக்கு வந்திருக்கின்றது. தற்காலிக நிறுத்தம் என்றாலும் இல்ல, நாம் அதை மீண்டும் மீண்டும் சொல்லலாம். நெதன்ஸ் விட போறல்ல. நெதன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும், நாம அதை ஏற்கனவே சொல்லிருக்காங்க, நீங்க 2 பேரும் ஒப்பந்தம் எடுத்துக்கொள்ளுங்க, நான் அடிப்பேன் தான். அப்ப லெபனான் மீது அடி விழுவது. லெபனானில் நேற்று முதல் தாக்குதல் அதிகரித்திருக்கின்றது, இன்னும் அதிகரிக்கும். ஈரானின் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் மிக அதிகமாக பெய்ரூட் மீது தொடர்ச்சியாக இறக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலைமையில் தான் ஈரான் தனது வான் பாதுகாப்பையும் வான் படையையும் அதிகரித்து இருக்கின்றது யுத்தத்துக்காக. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, ஏதோ ஒரு முட்டுச்சந்தியில் இந்த அமைதி ஒப்பந்தம் குலையத்தான் போகுது, அதை குலைக்கத்தான் போகுது இந்த சின்னத்தை தான். எனவே இப்பொழுது ஈரான் அடுத்த செய்தியாக வருகின்றது. ஈரான் மிகப்பெரிய ஆயுத கொள்முதலில் சைனா ரஷ்யாவிடமிருந்து அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றது. ஏற்கனவே அந்த செய்தி கொடுத்துட்டோம். இப்ப ரஷ்யாவிடமிருந்து நவீன ரக ஹெலிகாப்டர்களை ஈரான் கொள்வனை செய்கின்றது. அதுக்கும் இந்த வாரம் இறக்குமதியாகும். அந்த செய்தி அடுத்த செய்தியாக வருகின்றது. ஈரான் தன்னை பலப்படுத்திக் கொள்கின்றது. நமக்கே புரிய, அதாவது நம்ம ஒரு மூலையில உட்கார்ந்து நமக்கே இவ்வளவு சிந்தனை வருமாண்டா, ராணுவக்காரங்க ராணுவத்துல ஊறி போகணும் எவ்வளவு சிந்தனை வருமுங்க, அதை நாம சிந்திக்கணும் இல்லை. அந்த வகையில பார்க்க போனா தான் ஈரான் தன்னுடைய வான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிக அதிகமாக வலுப்படுத்துது. ஏவுகணையும் அடிக்கிற, ஹெலிகாப்டரும் கொட்டுற, போர் விமானமும் கொட்டுற. அப்ப சைனாவுடன் போர் விமானங்களும் ரஷ்யாவுடன் ஹெலிகாப்டரும் கொள்வனை செய்து ஈரான் இந்த 60 தினங்களுக்குள் மிக அதிகமான ராணுவ தளபாடங்களையும் ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களையும் ரஷ்யாவிடமிருந்தும் சீனாவிடமிருந்தும் ஈரான் பெருமளவு இறக்குமதி செய்யப்படுகிறது என்பது மிகப்பெரிய செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, இந்த அமைதி ஒப்பந்தம் ஒருபோதும் நிலைத்து நிற்காது. நாம சொல்லி தற்காலிக, டெம்பரரி, தற்காலிகம் 3 சொன்னமில்லை. அதனால அது நிச்சயமாக இது நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தம் அல்ல. இது நஷ்டம் கஷ்டம் அமெரிக்காவுக்கு, ஆனால் வெற்றி காண்பது இஸ்ரேல். பார்க்கலாம் மற்றொரு காணொளியில் இன்று மாலை. நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.